ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன ரெசிபின்னா ரவை தோசை தாங்க. ரவை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன சீரகம், மல்லி இலை, சுவைக்கு கொஞ்சம் உப்பு, ரவை ஒரு கப்பு, அரிசி மாவு அரை கப், மைதா மாவு அரை கப் எடுத்துருக்கீங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கீங்க. மிக்சிங் பவுலில் எல்லா பொருளையும் நாம் சேர்த்தாச்சுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை. நார்மல் தோசைக்கு எடுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வெளியே இருக்கட்டுங்க. ஊற வைக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. திறந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க, அந்த ரவை எல்லாமே ஊது இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. தோசை டவா அடுப்பில் வச்சுருக்கீங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தடவி விட்டுக்கோங்க. ரவை மாவை நாம் நார்மலாக சுடுத தோசையை போல் இல்லாமல் கரண்டியை வச்சு மேலோட்டி வீத்துக்கோங்க. சைடில் மேலோட்டி எல்லாம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாம் மாவில் போட்ட எல்லா ஃப்ளேவருமே ரவை தோசையில் இறங்கணுங்க. அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ மீடியம்னு மாறி வச்சுக்கோங்க. ரவை தோசை ரெடிங்க. ரவை தோசை கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க, பேப்பர் தோசை மாதிரி இருக்குங்க. ஓட்டையாக இருக்குங்க, ஆனால் பிரச்சனை இல்லைங்க. ரவை தோசையில் கலர் எல்லாமே மாறி அழகாக இருக்குங்க.